இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடத்தில் வருகிறதினால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டிக் கொண்டிருக்கிற காலகட்டம். எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் திட்டமிட்டு அப்ப அடிக்கடி கூப்பிட்டு பேசலாம், வாங்க மீட்டிங் போடலாம், இதெல்லாம் நீங்க கட்டக்கூடாது, ராஜாவுக்கு இது பிடிக்காது, பலவித இந்த மாதிரி தடைகளை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டம் எழும்பி அப்படியே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆட்களை வந்து அனுப்பிவிடும் போது கூட நெகேமியா நினைச்சவாரு, சரி நான் வாரேன்ப்பா, கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிப்பான். இல்லவே இல்லை. தான் ஆரம்பித்த வேலையை முடிப்பதிலே கண்ணும் கருத்துமாக நெகேமியா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் தனது அழைப்பு, எதற்காக ஆண்டவர் என்னை இங்க அனுப்பி இருக்கிறார், எதற்காக என்னை பிரித்தெடுத்து இந்த பெரிய பொறுப்பை கையில கொடுத்து சுட்டரிக்கப்பட்டு பாலாய் நிர்மலமாய் கிடக்கிற அந்த பட்டணத்தை கட்டுகிற பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறாரே, அதை எப்படியாவது செய்துவிட வேண்டும், குறித்த விதத்திலே குறித்த காலத்திலே முடிக்க வேண்டும் என்கிறதுல குறிப்பா அதுலதான் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். அதனால் தடைகள் வரும்போது, விரோதமான காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தை தெளிவாக இருப்பதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். சூழலை எதிராக இருக்கும் பொழுது என்னை போல் ஒருவன் ஓடி போவானோ, ஓடி நான் போகவே மாட்டேன், என்ன வந்தாலும் இந்த காரியத்தை முடித்து விட்டு தான் நான் திரும்புவேன் என்கிற அந்த ஒரு தீர்மானம் ஆழமாக நெகேமியாக்குள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அங்குதான் சொல்லுகிறார், நான் பெரிய வேலை செய்கிறேன். இன்னைக்கு அநேகமா உலக பிரகாரமா செய்கிற வேலை தான் பெரிய வேலை, பெரிய பிசினஸ், பெரிய ஒர்க் ஷாப், ஃபேக்டரி அப்படிலாம் நம்ம பேசுவோம். இதெல்லாம் டெம்பரவரி தான். எந்த பெரிய வேலைனாலும் ஒரு பெரிய பதவி, ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம், எம்எல்ஏ எம்பியா இருந்தாலும் குறிப்பிட்ட டேம் முடிஞ்சோன்னு வந்துட வேண்டியதுதான். ஆனால் ஆண்டவருக்கென்று செய்கிற வேலை இதையெல்லாம் காட்டிலும் பெரிய வேலை என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கான மேன்மை, இதற்கான பிரதிபலன், இதற்கான பலன் வரப்போகிற நாட்கள்ல மறுமையில கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய் செய்திருக்கலாமோ என்று தோன்றும். அதனால்தான் இந்த நாளில அழைப்பு எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்தா, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அவங்கள பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால சீஷராக்கி ஞானஸ்தானத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வேலை, பெரிய கட்டளை, பெரிய பொறுப்பு அதுதான். அதை நாம் செய்கிறோமா? செய்வோம் என்று சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதனுடைய மேன்மை நமக்கு உண்டாகும். செய்யாவிட்டால், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் நமக்கு ஐயோண்டு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம ஊழியத்தை செகண்டரியா தானே வச்சிருக்கிறோம், ஒரு சைட் பிசினஸ் மாதிரி தானே வச்சிருக்கிறோம். பெரிய வேலை, மெயின் வேலை எல்லாம் மற்றவைகள் தானே வைத்திருக்கிறோம். அப்புறம் எப்படி மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும், எழுப்புதலை கொண்டு வர முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு முறை டிஎல் மூடி அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்துல ஒரு சின்ன போஸ்ட், அதுல உட்கார்ந்து ஒரு பையன் அப்படியே சாஞ்சி அப்படியே ஓய்வெடுத்த மாதிரி உட்கார்ந்து கொண்டிருந்தானாம். தட்டி அவனை எழுப்பி, ஏசுவை பிடிச்சிக்கப்பா, அந்த வாலிப வயசை பயன்படுத்தி இப்படி சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அமைதியா இருக்கிறான். தட்டினான். திருப்பி அதே மாதிரி சரிஞ்சு தூக்கிட்டு இருக்கும்போது திருப்பியும் தட்டி எழுப்புறாரு. திருப்பி தட்டி எழுப்பின அவனுக்கு கோபத்துல, யோ உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லி திட்டுறான் பயங்கரமா. திட்டின உடனே இவர் போகவில்லை. திரும்ப என்ன பண்ணுகிறாரு, தட்டி அவனை பார்த்து, ஏசுவை பிடிச்சிக்கப்பா, நீ அவருக்காக ஏதாவது செய்யணும்ப்பா, உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர் வச்சிருக்கிறான்னு சொல்லும்போது கோபம் வந்துட்டு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன் வேலையை பார்த்துட்டு போனா திரும்ப திரும்ப என்னை தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லும்போது இந்த ஊழியர் சிரிச்சுட்டே சொன்னாராம், நீ சொன்னதைத்தான்ப்பா நான் செய்யறேன்னாராம். அவனுக்கு புரியல. நான் என்ன சொன்னேன், உங்க வேலையை பார்த்துட்டு போதான சொன்னேன், இங்க நின்று என்ன உயிர் எடுத்துட்டு இருக்கிறீங்க போது, இல்ல நீ என்ன சொன்ன, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னீங்க, இதுதான்ப்பா என் வேலை. இயேசுவின் அன்பை பற்றி சொல்றது, உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை எழுப்பி விடுறதுதான்ப்பா என் வேலை.
அதனாலதான் நீ சொன்ன திருப்பி சொன்ன உடனே அந்த வாலிபனுக்கே வெக்கமாயிடுச்சுதான். அவன் யோசித்தானாம், தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி சோம்பேறித்தனத்தையும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற நிலைமையை மாற்றி எழுந்து காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டானாம். யோசித்து பாருங்கள், நாம செய்யற வேலை எப்படி? அதுல ஜீவன் இருக்குதா? ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குரிய வேலையா இருக்குதா? இல்லன்னா ஒருவேளை செய்து நின்று போயிருந்தா அன்னைக்கு திரும்ப தொடங்குங்க. ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு உங்களை அர்ப்பணிங்க. அநேகர் அதனால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நாமும் ஆசீர்வதிக்கப்படும். இம்மைக்கு பிறகுள்ள மறுமை வாழ்க்கையில அது மகிமையை பார்க்க முடியும். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா. இந்த நாட்கள்ல எல்லா காரியங்களும் நாங்கள் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஒரு நாளில் கணக்கு கேட்பீர் ஆண்டவரை. கொடுத்த நாட்கள்ல கொடுத்த வேலையை நாங்க கம்ப்ளீட் பண்ணலன்னா, இன்கம்ப்ளீட்டா போய் நின்னோம்னா, தாழ்ந்துகள் எல்லாம் ரெட்டிப்பாக்கலன்னா நாங்கள் அதற்கு தண்டனை உண்டே. அதற்கு தப்பித்துக்கொள்ள வழி கிடையாது. இந்த நாட்களில் நாங்கள் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாய் கண்ணும் கருத்துமாய் செயல்படுகிறவர்கள் எங்களை மாற்றுவீராக. சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சோர்வு எடுத்து போடுங்கப்பா. செய்ய வேண்டிய பணி எவ்வளவோ அதிகம் இருக்கிறதே. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற காரியங்கள் இன்னும் ஏராளமா இருக்கிறதே. ஏராளமான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. இன்னைக்கு ஆத்தும ரட்சணையும் அடையாமல் ஆயிரமாய் அழிகின்றார்களே. இன்னைக்கு திறப்பின் வாசல்ல நிற்கிறவர்களை தேடுகிறேன். நாங்கள் செபிக்கிறவர்களாய், திறப்பில நின்று கதறுகிறவர்களாய், தேசங்களுக்காக, நம்முடைய நாம மகிமைக்காக, நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, எழுப்பப்படுவதற்காக எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவருடைய பெரிய வேலையை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வேலையை செய்யும் பொழுது அதற்கான பிரதிபலன் நிச்சயமாகவே உண்டு. சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே, ஆளோ